வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இஸ்ரேலிய விமானப்படை சிரியாவில் உள்ள இலக்குகள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளன. முதலில் வெளியான தகவலின்படி இன்று அதிகாலை இஸ்ரேலிய போர் விமானங்கள் சிரியாவின் தலைநகருக்கு தெற்கே உள்ள நகரத்தையும் தெற்கு மாகாணமான தாராவையும் தாக்கியதாக குடியிருப்பாளர்கள், பாதுகாப்பு வட்டாரங்கள் மற்றும் உள்ளூர் ஒளிபரப்பு சிரியா தொலைக்காட்சி தெரிவித்தது. டமாஸ்கஸுக்கு தெற்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிஸ்வே நகரை இஸ்ரேலிய விமானங்கள் தாக்கியதாக சிரிய பாதுகாப்பு வட்டாரமும் சிரியா தொலைக்காட்சியும் தெரிவித்துள்ளன. மேலும் விவரங்கள் தெரிவிக்காமல் ராணுவ தளம் குறிவைக்கப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த தகவல்கள் வெளியான போது தாக்குதல் நடத்தியவை இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் என்பதை யாரும் உறுதி செய்யவில்லை. ஆனால் சிரியாவுக்குள், அதுவும் தெற்கு சிரியாவில் விமான தாக்குதல் நடக்கிறது என்றால் தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் தான் என்று புரிந்து கொள்ளப்படுவது வழக்கம். அந்த தாக்குதல் நடந்து சுமார் 1 மணி நேரத்தில் மேலதிக இஸ்ரேலிய விமான தாக்குதல் தெற்கு மாகாணமான தாராவில் உள்ள ஒரு நகரத்தை தாக்கியதாக சிரியா தொலைக்காட்சி தெரிவித்தது. மதிய நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெற்கு சிரியாவில் உள்ள ராணுவ இலக்குகள், ராணுவ தலைமையகம் மற்றும் ஆயுதங்கள் இருப்பதாக உளவு தகவல்கள் கிடைத்த தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டிருந்தது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் தெற்கு சிரியாவை ஆயுதமற்ற பிராந்தியமாக்கும் புதிய கொள்கையின் ஒரு பகுதியாக தெற்கு சிரியாவில் விமானப்படை வலுவான தாக்குதல்களை நடத்தியது. இதன் மூலம் சிரியாவுக்கு நாம் கூறும் செய்தி தெளிவாக உள்ளது. தெற்கு சிரியாவை தெற்கு லெபனானாக மாற்ற அனுமதிக்க மாட்டோம். தெற்கு சிரியாவில் பாதுகாப்பு வலயத்தில் தங்களை நிலைநிறுத்த சிரிய ஆட்சி படைகள் மற்றும் சிரியாவில் உள்ள தீவிரவாத அமைப்புகளின் எந்த ஒரு முயற்சியும் தாக்குதலால் எதிர்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. டமாஸ்கஸ் நகரில் வசிப்பவர்கள் மற்றும் நகரத்தில் உள்ள செய்தியாளர்கள் தலைநகரின் மீது தாழ்வான உயரங்களில் பல விமானங்கள் பறக்கும் சத்தத்தையும் தொடர் குண்டுவெடிப்புகளையும் கேட்டனர். சிரியாவில் நடைபெற்ற ஒரு தேசிய உச்சி மாநாட்டில் தெற்கு சிரியாவில் இஸ்ரேலின் ஊடுருவலை சிரியா கண்டித்து அதை திரும்ப பெற கோரிய ஒரு தினத்திற்கு பின்னர் இந்த குண்டுவீச்சு நடந்தது. டிசம்பரில் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம், HTS மற்றும் அசாத் எதிர்ப்பு இஸ்லாமிய இயக்கங்கள் முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தை வீழ்த்திய பின்னர் இஸ்ரேல் சிரியாவுக்குள் படைகளை நகர்த்தியது. அந்த தரைப்படைகள் இன்னமும் தெற்கு சிரியாவில் உள்ளன. மேலதிகமாக குறிப்பிட்ட இலக்குகள் மீது விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. கடந்த சில வாரங்களாக விமான தாக்குதல்கள் ஓய்ந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை பெரிய அளவிலான விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெற்கு சிரியாவில் HTS-இன் படைகள் இருப்பதையோ அல்லது நாட்டின் புதிய ஆட்சியாளர்களுடன் தொடர்புடைய வேறு எந்த படைகள் இருப்பதையோ இஸ்ரேல் பொறுத்து கொள்ளாது என்று அறிவித்தார். சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இன்று நடைபெற்ற தாக்குதலில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறியது. ஹெஸ்போல்லாவுடன் இணைந்த ஊடகம் அல்மைனின் வெளியிட்ட செய்தியில், சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அஹ்மத் அல்-ஷாரா பதவியேற்ற பின்னர் நடந்த மிகப்பெரிய மற்றும் குறிப்பிடத்தக்க விமான தாக்குதல்கள் இவை என்று குறிப்பிட்டது. 10க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டன என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. தாக்குதல்களுக்கு முன்னர் இஸ்ரேல் சிரியாவின் ராணுவத்தின் தகவல் தொடர்பு வலையமைப்பில் ஊடுருவியதாகவும் ராணுவத்தின் தகவல் தொடர்பை தெற்கு சிரியாவில் முழுமையாக தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. தெற்கு சிரியாவில் இஸ்ரேலிய நடவடிக்கைகளுக்கு எதிராக இன்று மாலை தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் ஹோம்ஸ் நகரத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் சகோதரர் அல்ஜிலானி டெல் அவிவ் நகர் மீது குண்டு வீசுங்கள் என்று கோஷமிட்டனர். அல்ஜிலானி என்பது புதிய ஜனாதிபதி அல்-ஷாரின் பழைய பெயர். பின்னர் வெளியான தகவலின்படி தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள் சிரியாவின் பழைய ராணுவத்தின் தளங்கள் என்று தெரிய வந்தது. IDF வெளியிட்ட அறிக்கையில், சிரியாவின் தெற்கு பகுதியில் ராணுவ படைகள் மற்றும் ஆயுதங்கள் இருப்பது இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு ஏற்படும் எந்த அச்சுறுத்தலையும் அகற்ற IDF தொடர்ந்து செயற்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த விமான தாக்குதல்கள் மற்றும் அது தொடர்பாக சிரியாவுக்குள் தொடங்கியுள்ள ஆர்ப்பாட்டங்கள் பிராந்தியத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன. இது டமாஸ்கஸில் கோபத்துக்கு வழிவகுக்கிறது என்பது தெளிவாகிறது. இதற்கு முன்பும் சிரியாவில் இஸ்ரேல் பல விமான தாக்குதல்களை நடத்தினாலும் அதை எதிர்த்து மக்களின் ஆர்ப்பாட்டங்கள் புதியவை. இதன் பின்னணியில் சிரியாவில் புதிய ஆட்சியாளர்கள் இருக்கலாம்.
டிசம்பர் 8ஆம் தேதி அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் சிரியாவின் புதிய அரசாங்க வடிவம் பெற்ற போது சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு சாளரம் இருந்தது. சில இஸ்ரேலிய தலைவர்கள் அசாத்தை வீழ்த்தியதில் இஸ்ரேலுக்கும் மறைமுகமாக பங்கு உள்ளது என்று கூறினார்கள். லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் நவம்பர் மாத இறுதியில் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் HTS இயக்கம் தமது கட்டுப்பாட்டில் இருந்த இட்லிப் நகரிலிருந்து அலிப்போ நகர் மீது நடத்திய ஆச்சரியமான தாக்குதலை தொடங்குதான் அல்-அசாத்தின் ஆட்சியின் வீழ்ச்சியின் ஆரம்பம். அலிப்போ நகர் வீழ்ந்த காரணம் ஹெஸ்போல்லாவின் பலவீனம். இறுதியில் அதுவே அல்-அசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்க உதவியது. ஹெஸ்போல்லாவை பலவீனமாக்கியது இஸ்ரேல். அப்படி பார்க்கும்போது சிரியாவின் ஆட்சி மாற்றத்திற்கு இஸ்ரேல் மறைமுகமான காரணமாக இருந்தது என்பது உண்மைதான். தெற்கு சிரியாவில் நடந்த போர்களுக்கு இடையே சிரியாவின் புதிய ராணுவம் ஹெஸ்போல்லாவின் ஊடுருவலுக்கு ஆயுத கடத்தலுக்கும் எதிராக ஒரு தாக்குதலை மேற்கொண்டது. அதுவும் இஸ்ரேலுக்கு சாதகமான அம்சம். இவை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இஸ்ரேல் சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் அதை செய்ய விரும்பவில்லை என்று தெரிகிறது. இஸ்ரேலிய அரசில் சிலர் சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்பினார்கள். வேறு சிலர் அவர்களை ஜிஹாதிகளாகவே பார்த்தார்கள். மற்றொரு தரப்பு சிரியாவின் ட்ருஸ் மற்றும் குர்திஸ் இனத்தவர்களுடனும் மற்றும் இணைந்து பணியாற்ற விரும்புகிறார்கள். சிரியா தொடர்பாக இஸ்ரேலில் ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படவில்லை. சிரியாவின் புதிய ஆட்சியாளர் ஆகிய HTS ஒரு காலத்தில் அல்-நுஸ்ரா முன்னணி என்ற பெயரில் இருந்தது. 2015ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேல் அல்-நுஸ்ரா முன்னணியை தீவிரவாதிகளாக பார்த்திருந்தாலும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படவில்லை. இருப்பினும் இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் இந்த வாரம் புதிய ஆட்சியாளர்களான HTS-ஐ சாடினர். அவர் கூறிய போது, சிரியாவில் ஆட்சி மாற்றம் எமக்கு சாதகமானது என்பது பற்றி பேசுவதை நான் கேட்கிறேன். அது ஆபத்தானது. புதிய அரசாங்கம் இட்லிப்பை சேர்ந்த ஜிஹாதி இஸ்லாமிய தீவிரவாத குழு. அந்த குழு டமாஸ்கஸை பலவந்தமாக கைப்பற்றி ஆட்சி புரிகிறது. அசாத் வெளியேறியதில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் நாம் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்க வேண்டும். புதிய ஆட்சியாளரான HTS மென்மையான பேசு பொருட்கள் என்று சொல்கிறார்கள். 1979இல் ஈரான் எப்படி பேசியது என்று பாருங்கள். ஆனால் புதிய ஜனாதிபதி அல்-ஷரா யார் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர்கள் சிரியாவில் அலாவைட் இனத்தவர்களை பழிவாங்குகிறார்கள். இவர்கள் குர்திஸ் இனத்தவர்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். எங்கள் எல்லையில் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இஸ்ரேலுக்கு எதிராக மற்றும் ஒரு முன்னணியை உருவாக்க சிரியாவில் ஹமாஸ் மற்றும் PIG செயற்படுகின்றன என்று இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கூறினார். மொத்தத்தில் இஸ்ரேல் சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களை நம்பவில்லை. அது இஸ்ரேலுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம். காரணம், சிரியாவின் புதிய அரசு மத்திய கிழக்கில் ஒரு திருப்பு முனையாக பல அரபு நாடுகளால் பார்க்கப்படுகிறது. சிரியாவின் ஜனாதிபதி நேற்று ஜோர்டானில் இருந்தார். இஸ்ரேலிய தாக்குதலை ஜோர்டான் கண்டித்தது. சிரியா தொடர்பாக இஸ்ரேலின் சமீபகால கருத்துக்களும் துருக்கி கண்டனம் தெரிவித்துள்ளது. மற்ற அரபு நாடுகளும் புதிய சிரியாவை வரவேற்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் சில தடைகளை நீக்கியுள்ளது. சிரியாவின் ஷாரா அரசு மிதவாதமாக தோன்ற முயன்றது. சிலர் அதை நம்புவதில்லை. நம்பாதவர்களும் இஸ்ரேலில் ஒன்று. இருப்பினும் ஒரு பழமொழி உள்ளது, நம்புங்கள், ஆனால் சரி பார்க்கவும். விமான தாக்குதல்கள் டமாஸ்கஸில் உள்ள அரசாங்கத்தை மேலும் விரோதமாக மாற்றக்கூடும். இதன் விளைவாக துருக்கி சிரியாவில் பல பகுதிகளில் துருப்புக்களை நிலைநிறுத்தக்கூடும்.